என்னே ஆனந்தம். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருப்பிறார். என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே ஆனந்தம். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். நம் தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுக்கு பேர் விடுதலை நாயகன். நம்மை விடுவிக்கிற தேவன். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன கட்டுகளில் இருந்தாலும் சரி, என்ன வியாதியில் இருந்தாலும் சரி, நம்மை விடுவிக்கிற தேவன் நம் தேவாதி தேவன் இயேசு மகாராஜா தான். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு எவ்வளவு ஆனந்தமாய் இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நாம் இருக்க முடியும். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே இந்த நாளில் ஒரு விடுதலையோடு மகிழ்ச்சியோடு தேவனை துதித்து பாடுவோம். எந்த லௌகிய கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உலக காரியங்கள் நமக்கு முன்பாக வர வேண்டாம். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு தேவனை மாத்திரம் நமக்கு முன்பாக வைத்து மகிழ்ச்சியோடு விடுதலையோடு ஆனந்த களிப்போடு கம்பீரத்தோடு அவரை துதித்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 449வது பாடல், 449வது பாடல். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை.
தொட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், இரவு முழுவதும் திருப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்தது ஒன்று சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்தது ஒன்று சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. காணானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். அந்த ஜனத்தை தேவன் ஆசீர்வதித்து அவர்களை பெருகவே பெருக பண்ணுவார். நம் தேவனுடைய ஜனம், அவருடைய ஜனங்களை அவர் ஒரு குறைவும் வைக்கிறதே கிடையாது. எல்லா குறைவுகளையும் அவர்களை விட்டு அகற்றி விடுவார். தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் தேவன் அந்த வெறுமையான படகிலே ஏறினார். அந்த படகு மீன்களால் நிறையப்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவன் தங்கும் இடம் நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அவர் மாத்திரம் நம்மோடு இருந்தால் போதும். சகோதரே சகோதரியே, நம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம் வீடு ஆசீர்வதிக்கப்படும், தொழில் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய போக்குவரத்து, நம்முடைய சரீரம், எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் காணலாம். தேவன் மாத்திரம் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரா? அதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் தங்கும் ஆலயமாய் இருக்கிறோமா? அவர் தங்கும் வாஸ்தலமாக நாம் இருக்கிறோமா? அதை சற்று சிந்தித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே கர்த்தர் தங்குகிற ஆலயமாக, வாஸ்தலமாக, பாத்திரமாக நாம் மாறுவோம். தேவன் நம்மையும் இப்படியாக ஆசீர்வதிப்பார், நம்மை விருத்தி அடைய பண்ணுவார், நம்முடைய எல்கையை விரிவாக்குவார். நமக்கு எந்த பொல்லாப்பும் தீங்கும் பாதைகளும் நம் கூடாரத்தை அணுகாதபடி வேலையடைத்து பாதுகாப்பார். ஆகவே அவருக்குள்ளே நாம் மனமகிழ்ச்சியாக இருந்து அவரை ஆனந்தத்தோடு துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 452வது பாடல், 452வது பாடல். தலசாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா.
வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். ஆமென். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. ஆமென். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே.
மேற்குக்கும் கிழக்கு வடக்கு தெற்குக்கு நாம் பரம்பும்படி எல்கையை விரிவாக்குற தேவன் நம் தேவன். பூமியின் சூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்கு கொடுத்த தேவன் நாம் தேவன். சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடவும் மாட்டார். நம் தேவாதி தேவன் வாக்கு தத்தம் மாறாதவர். வாக்கு தத்தம் பண்ணின தேவன் வாக்கு மாறாத தேவன். அவர்தான் நமக்கிட்ட இந்த வேத வசனங்கள் மூலமாக ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆகவே அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சகோதரனே சகோதரியே, நம்மை நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை இரு பரிவாரங்களோடு இந்த யாக்கோவை திரும்பி வர பண்ணின தேவன் நம்மையும் அப்படியாக கனப்படுத்தி ஆசீர்வதித்து நம்மை நடத்துவார். நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை உண்டு. போராட்டங்களுக்கு விடுதலை உண்டு. நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் நம்மை நெருக்கும் போது அவருடைய பார்வையில் நம்மை காண விடாமல் தேவன் நம்மை தப்புவித்து ஒரு சேட்டைகளை வைத்து நம்மை அரவணைத்து பாதுகாப்பார். நம் தேவன் பட்சிக்கிற அக்கினி. அவர் சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். சகோதரனே சகோதரியே, அவர் எல்லா பாவங்களையும் பட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் அறிக்கை செய்வோம். இந்த நாட்களிலே நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பிழைகள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை பண்ணி விட்டு விடுவான் எவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் கூறுகிறது. பாவத்தை செய்து கொண்டு இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடாது. நாம் பாவத்தை அறிக்கை செய்து நாம் மனம் திரும்ப வேண்டும். சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே முற்றிலும் ஒப்புக் கொடுப்போம். தேவன் இந்த நாட்களில் நம் நடுவிலே அசைபாடி கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்திலே நாம் ஒருவரையும் உற்று பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மகள், என் மகன் நிலைமை என்ன? அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் தான் நம் நடுவிலே வந்திருக்கிறார். ஆகவே நாம் பயபக்தியோடு, சுத்திகரிப்போடு, பரிசுத்தத்தோடு, விடுதலையோடு அவரை ஆராதிப்போம். அவர் ஆராதிக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன், ஆராதிக்கிற பிள்ளை கனப்படுத்துகிற தேவன், ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஆராத தேவன். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு அவரை துதித்து பாடி ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 257வது பாடல், 257வது பாடல். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு காத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு காத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தன் சிறகுகளே நிழலில் என்றென்றும்
பலவீன நேரங்களில் அவருடைய கிருபையை தந்து நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எவ்வளவோ நம் பலவீனத்தின் மத்தியிலே வந்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பலம் மாத்திரம் நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் இப்பொழுது நடமாடவே முடியாது. சகோதரி, நம்முடைய சரீரத்தில் அவருடைய பலம் தான் விளங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அவர்தான் நமக்குள்ள இருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்முடைய சரீர பலத்தினால அல்ல, தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். ஆராதனையில பலப்படுத்துகிறார். தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம் பலப்படுத்துகிறார். வேதத்தை வாசிக்கும் போது வசனத்தை கொடுத்து பலப்படுத்துகிறார். அவர் தேவன் நம்மை எப்போதும் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே நாம் முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். நாம் அவருடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய சொத்து, அவருடைய சம்பத்து, அவருடைய வெச்சு, அவருடைய அடிச்சுவடிலே நாம் நடக்க வேண்டும். வலது இடது சாயக்கூடாது. இச்சைகளிலே, மாம்சீகத்திலே, மனுஷீகத்திலே நாம் விழுந்து போகக்கூடாது. நாம் கர்த்தரை மாத்திரம் முன்பாக வைத்துக் கொள்ளும். கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் கூறியது போல நாம் எப்போதும் நம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா இயேசு மகாராஜாவை முன்பாக வைத்துக் கொள்ளும். வலது இடது சாய வேண்டாம். அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம். சகோதரி, வேற எதையும் நாம் சிந்திக்க வேண்டாம். எதுக்கும் நாம் முதலிடம் கொடுக்க வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி தேவன் தேடுதல் சொல்லுகிறது. அவருடைய நீதியும் ராஜ்யத்தை தான். அதை நாம் தேடுவோமானால் அவர் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லோரும் ஓங்கூப்புற விழுந்து பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்ல ராஜா, குப்பைகள், தூசிகள். அப்பா, உம்மை பணிந்து குனிந்து உம்மை தொழுது கொள்கிறோம் ராஜா. எங்க தொழுகை ஆராதனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கப்பா. பாடங்களை அங்கீகரித்து தொடர்ந்து எங்களை நடத்து. நாங்கள் உம்மோடு இருக்கணும்பா. நாங்கள் உம்மோடு வாழணும்பா. நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நாங்கள் இருக்கணும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா, உம்முடைய சொந்தம், உம்முடைய பிள்ளைகள், சொத்து. நாங்கள் நீர் ஆண்டவரே எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த அந்த தேசத்திலே நாங்கள் சாட்சியா ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நடத்தும் ஆண்டவரே. ஆராதனை முற்றும் பொறுப்படுத்திக் கொள்ளும். வார்த்தையை கொடுக்கிற மகனை மறைத்து வெளிப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வந்தோட பிரசனத்தால் நிறம் தாழ்த்துறோம், கீழ்ப்படுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பதினைந்தாம் சங்கீதம் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 15ஆம் சங்கீதம். மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 15 பக்கம் 677. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்காருவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சென்ற வியாழக்கிழமை இங்கிருந்து ஒரு கூட்ட சகோதர சகோதரிகளாக சீயோன் மலையிலே அபிஷேக கூட்டத்துக்கு இருந்து சென்று வந்தோம். அந்த அபிஷேக கூட்டத்திலே வார்த்தையின் வல்லமையினால் இருந்து வந்த பிள்ளைகள் எல்லோரும் தேவன் நிரப்பினார். வந்த பிள்ளைகள் ஒருவராது வெறுமனே போனது கிடையாது. அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், அக்கினிமயமான வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் தன் அபிஷேகத்தினால் நிரம்பினார்கள். இப்பேற்பட்ட கூட்டங்களிலே நாம் குடும்பமாக பங்கு பெற வேண்டும் என்கிற உணர்வு நமக்குள்ளே காணப்படட்டும். வருடத்தில் ஒரு நாள் நடைபெறுகிற கூட்டம்,
இந்த கூட்டத்திலே நாம் பங்கு பெறணும், நாமும் போய் அந்த அபிஷேகத்தை பெறணும், பெற்ற அபிஷேகத்தை புதுப்பிக்கணும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படட்டும். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரி சகோதரியே. அபிஷேகம் இருந்தால்தான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். அபிஷேகம் இருந்தால்தான் நம்மிடத்தில் வருகிற நோகங்கள்லாம் முறிக்கப்படும். எந்த நோகம் வந்தாலும் முறிக்கப்பட வேண்டும் என்றால் அபிஷேகம் வேண்டும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சையோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். இப்படிப்பட்ட கூட்டங்களிலே பங்கு பெற நாம் வாஞ்சையோடு காணப்படுவோம். அதை அசட்டை செய்ய வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த தருணங்களை நாம் வீணடிக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்மிடையே வந்திருக்கிற கணவனுக்கு தேவன் செய்த அற்புதத்தை நம்மிடத்திலே சாட்சி பகருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுந்தரி. என் பேர் சுந்தரி. நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். போன மாதம் டிசம்பரில் என் கணவருக்கு கேன்சர்னு வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் பிப்ரவரியிலேருந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சு. பிப்ரவரி மாதம்தான் ஐயா எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த சபைக்கு வர சொன்னாங்க. நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணேன், எசப்பாட்ட மன்றாடினேன். நல்லபடியாக என் கணவருக்கு ரிப்போர்ட் நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். திங்கக்கிழமை நல்லபடியாக ரிசல்ட் வந்துட்டு கேன்சர் ஒன்றுமே இல்லை, நல்லா குணமாயிட்டு. இதே ட்ரீட்மெண்ட் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை செய்கிறவர் தேவன், அற்புதங்களை செய்கிறவர் தேவன், மனிதன் அல்ல. தேவன் கிரியை செய்கிறார். சகோதரே சகோதரியே, ஏசப்பா அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறார். ஆகவே இந்த சகோதரி ரொம்ப வேதனையோடு இருந்தார்கள். தன் கணவனுக்கு தொண்டையிலே கேன்சர். ஒரு வாரம் நாங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். கீமோதெரபி கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறான்னு சொன்னாங்க. ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்தார். நானும் பாஸ்டர் ஜெயக்குமாரும் பாரத்தோடு அங்க போய் ஜெபித்தோம். தேவன் அங்கே கிரியை செய்தார். தம் காயப்பட்ட கரங்களால் தொட்டு அவர் தழும்புகளால் குணமாக்கினார், அற்புதத்தை செய்தார். ஆகவே தேவன் நம்முடைய சபையிலே கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். ஆகவே நாம் இந்த நாட்களிலே அதிகமாக ஜெப நேரத்தை அதிகமாக்குவோம். இங்கே வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபம் நடைபெறுகிறது. அந்த ஜெபத்தில் பங்கு பெற சகோதர சகோதரிகள் யாவரும் ஒன்றுமில்லை. ஆகவே எல்லாம் ஊக்கமாக உற்சாகமாக ஜெபிக்கிறவர்களை அர்ப்பணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது தேவனுடைய வார்த்தைக்காக நாம் தேவ சகோதரரை பயபக்தியோடு காணப்படுவோம். தேவன் தந்த ஆசீர்வாதமாக நம்மோடு இடம்பெறுவார். ஆகவே நமக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆற்றி பேசி நம் கண்ணீரை தொலைத்து நம் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி தேவன் இங்கிருந்து ஒரு பெரிய விடுதலையோடு மகிழ்ச்சியோடு நம்மை அனுப்புவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். விசேஷமாக வாகன கடன் இருக்கிறது 2-3 லட்சம். அதற்காக ஜெபியுங்கள், தயவு செய்து கொடுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச கூட்டம் இங்கே நடைபெறுகிறது. வந்து பங்கு பெறுங்கள். தேவ அதிசயத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இந்த நாளிலும் கூட நம்முடைய தகப்பன் நமக்கு தேவ சமூகத்தில் ஐயா காத்திருந்த போது தேவ சமூகத்தில் ஐயா காத்திருந்த போது அவரை நோக்கி பார்த்தபோது அவர்களுக்கு தேவன் கொடுத்த வசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். பிதாவே, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர்
எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அங்கே அவர்களும் என்னுடனே கூட அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் இருக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி யோவான் 17:24 பின்பகுதியில் ஐயா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்க வேண்டும். பிதாவினிடத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடையவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். இது ஒரு அருமையான செய்தி, ஆழமான செய்தி, ஆனால் கடினமான செய்தி. எனக்கு அன்பானவர்கள், ஆண்டவர் எங்கே இருக்க விரும்புகிறார்? நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடையவர்களும் அங்கே இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எங்கே இருக்க விரும்புகிறார்? ஆண்டவர் எங்கே இருக்க விரும்புகிறார்? வேதத்திலிருந்து பழைய புதிய ஏற்பாடை ஆராய்ச்சி செய்தபோது முதலாவது ஆண்டவர் எங்கே இருக்க விரும்புகிறார்? அங்கே நீங்களும் நானும் இருக்க விரும்புகிறார். நல்ல கவனிங்க, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர் எங்கே இருக்கிறார்? சங்கீதம் 11வது சங்கீதம். சங்கீதம் 11வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. 5வது வசனம். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அவருடைய உள்ளம் என்ன செய்கிறது? வெறுக்கிறது. நல்ல கவனிங்க, சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 17:24 கடைசி பகுதியில் அதைத்தான் ஐயா இதைத்தான் செய்தியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பாருங்க, பைபிளில் தேவன் உங்களோடு பேசுவார் என்று சொன்னார்கள். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் ஆலயத்திலேயே இருக்கிறார். அப்ப நாமும் இந்த கடைசி காலத்தில் 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் அவர் இருக்கிற இடத்துல நாமும் வந்து அவரோடு இருக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். நாம் 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் உயிர்த்தெழுந்த நாள். ஆண்டவர் இருக்கிற இடத்தில் வந்து நாமும் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை அவரோடு ஆலயத்தில் இருப்பதற்கு அந்த யோவானல்ல சங்கீதம் 11:4 வாசித்தோம். 5வது வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. 4வது வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் 5வது வசனம். ஆண்டவர் யாரை ஆலயத்தில் சேர்த்துக்கிறார்? தேவன் ஆலயத்தில் இருக்கிறார். 6 நாள் வேலை செய்து 7வது நாள் அவரோடு ஆலயத்தில் நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் ஆலயத்தில் யாரை சேர்த்துக்கிறாரு? ஆண்டவர் நீதிமானை சேர்த்துக்கிறார். சோதித்து அறிந்து, இவன் துன்மார்க்கனா நீதிமானா, இவன் துன்மார்க்கனா நீதிமானா, இவன் கொடுமை உள்ளவனா நீதிமானா என்பதை சோதித்து அறிந்து பின்பு ஆலயத்தில் நம்மளை சேர்த்துக் கொள்ளுகிறார்.
நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடையவர்களும் அங்கே இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவர் இருக்கிற இடத்தில் நாமும் இருக்க வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே உலாவுகிறார்? தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். அவர் பலிபீடத்திலே இருக்கிறார். நம் மத்தியிலே, உங்கள் மத்தியிலே, உங்கள் நடுவிலே ஜீவனுள்ள தேவனாய் அவர் வீற்றிருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். நாமும் அவரோடு கூட இருக்கும்படி விரும்புகிறார். சரி, அவரோடு இந்த ஆலயத்திலே நம்ம சந்ததியாக இந்த ஆத்மநேசர் ஐக்கியம் கிளை சபையிலே இருப்பதற்கு நம்மளை சோதித்து அறிந்து அதற்கு பின்பு அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்ளுகிறார். எப்படி சோதிக்கிறார்? நாம் துன்மார்க்கர்களா, கொடுமை உள்ளவர்களா, நீதிமான்களா என்று சோதித்து கொடுமை குணத்தை, அருமையான துன்மார்க்க குணத்தை களைந்து போட்டு நீதிமான் குணலட்சணத்தை கொண்டு நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆலயம் என்பது அவருக்கு கொள்ள பிரியம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அருமையானவர்களே, தேவன் திரைச்சீலையை, யூதர் ஆலயத்தில் உள்ள திரைச்சீலையை மேலிருந்து கீழே கிழிச்சு புறஜாதிகளும் ஆலய வழிபாட்டுக்குள் வர வேண்டும், என்னுடைய ஆலயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தின்படி இரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார். இந்த ஆலயம் அவருடைய இரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்திலே அவர் இருக்கிறார். இந்த ஆலயத்தில் அவர் இருக்கிறார் என்றால், ஆமா, அவரோடு நாமும் நம்மையும் இருக்க விரும்புகிறார். அவர் இருக்கிற இடத்துல நாமளும் இருக்கணுமா? அதான் யோவான் 17:24. நீதிமானாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யாராக இருக்க விரும்புகிறார்? நீதிமானாக இருக்க விரும்புகிறார். அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம், ஆலயத்திலே அவரோடு கூட வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கணுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே என்ன கொண்டு வந்தார்? ஆமா. அடுத்து அவரோடு ஆலயத்தில் நாம் இருப்பதற்கு நமக்கு என்ன தகுதி? ரட்சிப்பின் அனுபவம் வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்தில் அவரோடு இருக்க முடியும். முதலாவது நீதிமானின் குணலட்சணம், இரண்டாவது ரட்சிப்பின் குணலட்சணம், மூணாவது, முதல் பாயிண்ட்ல மூணாவது சங்கீதம் 89வது சங்கீதம் 89வது சங்கீதம் 7வது வசனம். தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும், இப்படி பரிசுத்தவான்களுடைய குணலட்சணத்தோடு தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். நல்ல கவனிங்க. ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அங்கே நாமும் இருக்க அவர் விரும்புகிறார். இது யோவான் 17:24. ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார். அதான் சங்கீதம் 11வது சங்கீதம். யாரை ஆலயத்தில் கூட்டி சேர்க்கிறார்? நீதிமான்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, பரிசுத்தவான்களை. இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாம் இருக்கும் பொழுது ஆலயத்தில் அவர் இருக்கிற இடத்துல நம்மளையும் வைத்துக் கொள்ளுகிறார். வைத்து அவரை ஆராதிக்க வைக்கிறார், அவரை தொழுது கொள்ள வைக்கிறார், அவரை பணிந்து கொள்ள வைக்கிறார். ஆம் அருமையானவர்களே, அடுத்து அவருடைய வார்த்தையை, போதகத்தை கேட்க வைக்கிறார். அடுத்து செபத்தோடு நம்மளை வீட்டுக்கு அனுப்பி வைத்து நம்மோடு கூட வீட்டுக்கு வருகிறார், வேலை ஸ்தலத்துக்கு வருகிறார். எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாம நம்மளை நிறைவாக நடத்த அவர்
போதுமானவராக இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் என்னுடையவர்கள். நாம தான் அவர்கள். அன்றைக்கு சீசர்கள், இன்றைக்கு நாம தான் அவருடைய சீசர்கள். முதலாவது 12 சீசர்கள், அடுத்து 120 சீசர்கள், அடுத்து 3000 சீசர்கள், அடுத்து 5000 சீசர்கள். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான சீசர்கள், நம்ம ஐக்கியத்தில் கோடிக்கணக்கான சீசர்கள். நான் எங்கே இருக்கிறேனோ, நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னோடு கூட இருக்கும்படி விரும்புகிறேன். ஆம், அதுதான் ஆலயம். ஆலயம் ஆலயம் அருமையானவர்களே, ஆலயத்திலே அவர் இருக்கிறார். தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். அது உலக பழமொழி. தூணிலையும் துரும்புலையும் இருக்க மாட்டார். அன்பானவர்களே, வேப்ப மரத்தில் இருப்பாரா? துரும்புல போய் இருப்பாரா? தூண்லையும் துரும்புலையும் இருக்க மாட்டார். அருமையானவர்களே, ஆலயத்திலே அவர் இருக்கிறார். இரண்டாவதாக, நான் எங்கே இருக்கிறேனோ, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் என்னுடையவர்கள் இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் எங்கே இருக்கிறார்? இரண்டாவது, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து பின்பு நாம் தியானிக்கலாமா? வாசிக்க கேட்போம். அன்பானவர்களே, இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். யோபு 16 19வது வசனம். யோபு 16 19வது வசனம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இரண்டாவது, தேவன் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? முதலாவது ஆலயத்தில் இருக்கிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். தேவன் எங்கே இருக்கிறார்? ராஜ்யத்திலே இருக்கிறார். நல்ல கவனிங்க. என்னுடையவர்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடையவர்களும் இருக்க விரும்புகிறேன். அப்ப இரண்டாவது, ஆண்டவர் ராஜ்யத்திலே இருக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யம் புதிய ஏற்பாட்டு காலம் வரும் பொழுது ஏசப்பா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது சீசர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம், அதாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் என்ன செய்வதாக? வருவதாக. எங்கே வருவதாக? இந்த பூமிக்கு வருவதாக, என் வீட்டுக்கு வருவதாக, என் திருச்சபைக்கு வருவதாக. இயேசு லூக்கா எழுதின நற்செய்தியில சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் அங்கே இங்கே இல்லை, உங்களுக்குள்ளே அந்த ராஜ்யம் வந்திருக்கிறதுன்னு லூக்காவில் சொல்றாரு. அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, இரண்டாவது, தேவன் யாரோடு எங்கே இருக்கிறார் என்றால் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறார். அப்ப அந்த ராஜ்யத்தோடு சேர்ந்து வாழ நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். அவர் நம்மளை கைவிட மாட்டார். முதலாவது ஆலயம், இரண்டாவது தேவ ராஜ்யம். அவர் நம்மோடு கூட இருக்க, நம் மத்தியில் உலாவ, நம்மை விட்டு விலகாமல் இருக்க முதலாவது ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்தவர். இரண்டாவது, அருமை தேவனுடைய ராஜ்யத்தை நாம் முக்கியத்துவப்படுத்தணும். அப்பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆம், அவரோடு நாம் இருப்போம். அவர் நம்மோடு இருப்பார், அவரோடு நாம் இருப்போம். அவர் எங்க இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறார். இரண்டாவது, ராஜ்யத்தில் இருக்கிறார். அந்த ராஜ்யத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்தும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆம், தேவனுடைய ராஜ்யம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வந்து நம்மை ஒரு ராஜ்யமாக மாற்றுகிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை
வாசிக்க கேட்போம். வேதத்திலிருந்து லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார், ராஜ்யத்தோடு இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை சிறு மந்தைகளாகிய நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அடுத்து பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். இதோ இங்கே என்றும் இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது இதோ இதோ தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். உங்களுக்குள்ளே இருக்கிறதே. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறதே. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தோடு அவர் இருக்கிறார். அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு நமக்கு உள்ள வச்சு நம்மோடு அவர் இருக்க விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யமும் இயேசுவும் பிரிக்க முடியாது. அவர் நமக்குள்ளே வந்து அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிறார். சரி, இந்த ராஜ்யம் எங்க, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு நாம என்ன செய்யணும்? முதலாவது அந்த யோபு 16ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல வாசிக்கலாம். யோபு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோபு 16:19. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகம் இப்ப நமக்குள்ள வந்திருக்கிறது, உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுன்னு இயேசு லூக்கா 17 சொல்றார். அப்ப இயேசுவையும் ராஜ்யத்தையும் பிரிக்க முடியாது. இயேசுதான் அவர், இயேசுதான் ராஜ்யம்தான் அவர். அப்ப அந்த ராஜ்யத்தோடு நமக்குள்ளே வந்து தங்குகிறார். அப்ப அந்த ராஜ்யத்தோடு நமக்குள் வந்து தங்கும் பொழுது அந்த ராஜ்யம் இயேசுவும் நம்மிடத்தில் வந்து தங்குவதற்கு, நம்மோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சாட்சியின் வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுது இயேசுவும் அவருடைய ராஜ்யமும் நம்மோடு கூட இருக்கும். நான் எங்கே இருக்கிறேனோ, ஆம், என்னுடையவர்களும் என்னோடு இருக்கும்படி விரும்புகிறேன். ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்தும், அவர் நம்மோடு இருக்க ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்தும். அந்த ராஜ்யமும் இயேசுவும் நமக்குள் வந்து அவர் நம்மோடு 2.5 கலக்க, அவரோடு நாம் 2.5 கலக்க, அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்க, நாம் இருக்கிற இடத்துல அவர் இருக்க, அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்க ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்துவோம். 2வது பரலோகத்தை முக்கியத்துவப்படுத்துவோம். பரலோகத்தை முக்கியத்துவப்படுத்த சாட்சியின் வாழ்க்கை வாழ்வோம். அடுத்து பரலோகத்தை முக்கியத்துவப்படுத்த சங்கீதம் 115வது சங்கீதம் 115வது சங்கீதம். மூணாவது வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நல்லா கவனிங்க. அப்ப அந்த பரலோக ராஜ்யமும் அவரும் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னு நம்ம தியானித்தோம். அதுக்கு சாட்சியின் வாழ்க்கை வாழ வேண்டும்னு பார்த்தோம். அடுத்து அவருக்கு சித்தமானதை செய்ய வேணுமா? அவருடைய சித்தத்தின்படி சித்தமானதை செய்யும் பொழுது அருமையானவர்களே, அந்த ராஜ்யம் நமக்குள் வந்து விடுகிறது. அந்த ராஜ்யம் நமக்குள் வரும் பொழுது அவரும் நமக்குள்ளே ராஜ்யத்தோடு நம்மோடு வந்து இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல நம்மளை வைத்துக் கொள்ளுகிறார். ஆமா, வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது ஆலயத்தில் இருக்கிறார், 2வது
ராஜ்யத்தில் இருக்கிறார். அந்த ராஜ்யத்தை நமக்குள் கொண்டு வருகிறார், ஆலயத்துக்குள் கொண்டு வருகிறார், நம்முடைய பிசினஸுக்குள் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு அவர் இருக்கும்படி அருள் செய்து விடுகிறார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடையவர்களும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். அதற்கு நம்ம ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்தணும். இரண்டாவது, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே சோத்திரம், தேவ ராஜ்யத்தை முக்கியத்துவப்படுத்தணும். மூணாவதாக, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அங்கே என்னுடையவர்களும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். மூன்றாவது, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 54வது சங்கீதம். சங்கீதம் 54 4வது வசனம். இதோ இதோ தேவன் எனக்கு சகாயர், தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். நல்ல கவனிங்க, தேவன் நம்மோடு கூட இருக்க, நாம் அவரோடு கூட இருக்க. மூணாவது, ஆத்துமாவை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். முதலாவது ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்தணும். இரண்டாவது பரலோகத்தை முக்கியத்துவப்படுத்தணும். மூன்றாவது ஆத்துமாவை முக்கியத்துவப்படுத்தணும். முதலாவது, நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில், ராஜ்யத்தில். மூணாவது, ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். ஆன்மீகத்தை யார் யார், ஆன்மீகம் என்றால் உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷனை யார் யார் முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அவர்களோடு கூட, ஆமா, இயேசு இருக்கிறார். நம்மோடு கூட இயேசு இருக்க, ஆம், நம்மோடு கூட இயேசு இருக்க, நாம் அவரோடு கூட இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஆன்மீக வாழ்க்கையை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இந்த ஆன்மீக வாழ்க்கை எப்படிப்பட்டது? அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, நீதிமொழி 13ஆம் அதிகாரம் வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், அதுல 3வது வசனம். மூணல்ல 4வது வசனம். சோம்பேறியுடைய ஆத்துமா, சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். புஷ்டியாகும். நல்ல கவனிங்க, நம்ம ஆத்துமா சோம்பேறியினுடைய ஆத்துமாவாக இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை என்ற சுறுசுறுப்புள்ள ஆத்துமாவாக இருக்கணும். அப்பொழுது தேவன் நம்மோடு இருப்பார், நாம் அவரோடு கூட இருப்போம். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடையவர்களும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். மூணாவது, அவரோடு நாம் இருக்க, நம்மோடு அவர் இருக்க. ஆன்மீக வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தணும். எப்படிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கை? சுறுசுறுப்புள்ள ஆன்மீக வாழ்க்கையாக இருக்க தேவன் விரும்புகிறார். தொடர்ந்து சங்கீதம் 103வது சங்கீதம் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அடுத்து, அன்பான தேவனுக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மாவாக இருக்க வேண்டும்? சோத்திரம் செய்கிற ஆத்மா. முதலாவது சுறுசுறுப்புள்ள ஆத்மா. அடுத்து துதிக்கிற, சோத்தரிக்கிற, அல்லேலூயா சொல்லுகிற ஆன்மாவாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து, ஆம், நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்வார். வைத்து கொண்டு நம் குடும்பத்தையும் தொழிலையும் நம்முடைய திருச்சபையையும் நம் கையிட்டு செய்கிற வேலைகளையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆசீர்வாதமாக மாற்றுவார். கட்டுகளுக்கு விலக்கி காப்பார். பெரிய காரியத்தை செய்து முடிப்பார், முடித்து நடத்துவார். இன்னும் நிறைய வசனம் இருக்கு. இன்னும் ஒரு வசனத்தை வேகமா சொல்லி நம்ம அடுத்து ஐயா கையில கொடுப்போம். முதலாவது,
ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறார். அடுத்து ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? சொல்லுங்க. ராஜ்யத்தில் இருக்கிறார். அடுத்து ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு, மாம்சத்தையும் மாம்சத்தின் கிரியைகளை ஆதரிக்கிறவர்களோடு தேவன் இருக்க மாட்டார். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. மாம்சீக கிரியை அவருக்கு பிடிக்காது. ஆமா, ஆன்மா தான் முக்கியம். அப்ப ஆலயம், ராஜ்யம், மூணாவது என்ன பார்த்தோம்? ஆத்துமா, உள்ளான மனுஷன். ஆமென். அடுத்து நான்காவது, ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நிறைவு பெறுகிறேன். சங்கீதம் 26வது சங்கீதம், 26 29வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். மூன்றாவது, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்கணும். அப்போ நம்மோடு அவர் இருப்பார், அவரோடு நாம இருப்போம். அப்படி செய்யும் பொழுது வெற்றி. நான்காவது, திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். தண்ணில நிறைய தண்ணி உண்டு. சாதாரண இயற்கை தண்ணி, கிறுக்கு தண்ணினா சாராயம். இன்னும் நிறைய தண்ணி பைபிள்ல இருக்கு. அதுல ஒரு தண்ணீர் கிறுக்கு தண்ணீர்ல இருக்க மாட்டார். எந்த தண்ணீர்? ஜீவ தண்ணீரில் தேவன் இருக்கிறார். ஜீவ தண்ணீராம் நம்முடைய நல்ல கர்த்தர். ஜீவ தண்ணீர்னா பரிசுத்த ஆவியானவர். தேவன் எங்கே இருக்கிறார்? பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியோடு, பரிசுத்த ஆவியையும் கர்த்தரையும் கர்த்தருடைய ஆவியையும் பிரிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் தான் ஆவியானவர், ஆவியானவர் தான் கர்த்தர். அப்ப ஜீவ தண்ணீரின் மேல், திரளான தண்ணீர்களின் மேல் அவர் வீற்றிருக்கிறார், இருக்கிறார். அப்ப நான்காவது, அருமையான தேவனுக்கு அருமையானவர்களே, ஜீவ தண்ணீராம் பரிசுத்த ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மோடு இருப்பார், நாம் அவரோடு இருப்போம். இப்படி செய்யும் பொழுது, இப்படி இருக்கும் பொழுது வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறார். அது ஒரு வசனத்தை மாஸ்டர், நேரமாயிட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 22:14. வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார். கேட்கிறவனும் வா என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். நல்ல கவனிங்க. இந்த ஜீவ தண்ணீரை நாம பெற்றுக்கொள்ள, இந்த ஜீவ தண்ணீரோடு கூட அவர் இருக்கிறார். இந்த தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள விருப்பம் வேணும், தாகம் வேணும். அப்பொழுது தேவன் நம்மளை மணவாட்டியாய், மணவாளன் என்ற இந்த திருச்சபையோடு இணைத்து நம்மை நடத்துகிறார். ஆம் அருமையானவர்களே, தேவன் சங்கீதம் 29:3 படி திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அந்த தண்ணீர் தான் ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீரோடு கூட அவர் இருக்கிறார். இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள நாம் விருப்பம் வேணும், தாகம் வேணும். இப்படி செய்யும் பொழுது இந்த ஆவியை நமக்குள்ளே ஊற்றி நம்மளை மணவாட்டியாக மாற்றி விடுகிறார், மணவாளனாகி இயேசு. இப்படி செய்யும் பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கும்படி யோவான் 17:24 பின்பகுதியில் சொன்னது போல கர்த்தர் அருள் புரிகிறார், அருள் செய்கிறார், வெற்றி அடைய பண்ணுகிறார், நமக்கு ஜெயம், ஆசீர்வாதத்தை தருகிறார். தேவன் எங்கே இருக்கிறார்? ஆலயத்தில் இருக்கிறார். தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். தேவன் எங்கே இருக்கிறார்? ஆத்துமாவை ஆதரிக்கிறவரோடு, மாம்சத்தை ஆதரிக்கிறவரோடு அல்ல. சோத்திரம். நான்காவது, தேவன் எங்கே இருக்கிறார்? சொல்லுங்க. ஜீவ தண்ணீர், திரளான தண்ணீராகிய ஜீவ தண்ணீர் மேல். இந்த 4 அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார், நாம் அவரோடு கூட இருப்போம். இப்படி 2 கலந்துருவோம். இப்படி 2 கலக்கும் பொழுது நமக்கு வெற்றியின் மேல் வெற்றியை தருகிறார். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஆமென்.
கர்த்தருக்கு சோதரம் ஒரு அறிவிப்பு. வருகிற 1ஆம் தேதி 1/5/2024 அன்று காலை 6 மணிக்கு இந்த இடத்திலே வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோரும் அதிகாலையிலே வந்து தேவனை துதித்து கடந்த மாதம் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்து தேவ சமூகத்தில் புதிய மாதத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை சோதரித்து செல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்திலே 187வது பாடல், 187வது பாடல். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பாடலை பாடுவோம். இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதி ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதி ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் தேவாதி தேவனே இயேசு மகாராஜா, அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா உம்முடைய ஆலயத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒரு மனதோடு பாடி துதித்து சோதரித்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் இந்த நாளில் கிருபை கொடுத்தீரப்பா. நீர் எங்கே இருக்கிறோ அங்கே நாங்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அதைத்தான் இந்த நாட்களிலே சத்தியமாக நீர் பேசினீர். தகப்பனே, நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் எங்கப்பா இருக்கிறோம், இந்த நாட்களில் நாங்கள் எங்கே ஜீவிக்கிறோம், எங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, நாங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், உமக்கு பிரியமான ஜீவனம் செய்கிறோமா, உம் சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா, உம்முடைய கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, எல்லாவற்றையும் நாங்களே ஆராய்ந்து பார்த்து நாங்கள் உம்மோடு வாழ, உம்மோடு சஞ்சரிக்க, உம்முடைய பிள்ளைகளாக சாட்சியா ஜீவிக்க, கனி கொடுக்க, உம்முடைய ஆலயத்திலிருந்து உம்மை கண்டு ஆராதிக்க, தொழுது கொள்ள எங்களை ஒப்பு கொடுத்து நடக்க உதவிச்சு நடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. வர தடைப்பட்ட பிள்ளைகளை வருகிற வாரங்கள் அழைத்து கொண்டு வார். தொடர்ந்து நாமம் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒருவராவது வெறுமனே போகக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள் என்ற வார்த்தையின்படி, இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி நாம் இயேசுவோடு இருக்கணும், ஒவ்வொருவரும் அவரோடு வாழணுங்கிற உணர்வோடு இங்கிருந்து கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்ம சபையை ஆசீர்வதிப்பார், நம் பட்டணத்தை தேசத்தை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதி. தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் செய்கிற உத்தியோகம், தொழில், பிசினஸ், ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். தொடர்ந்து நற்செய்தி நற்சாட்சி கேட்க உதவிச்சு தாழ்த்துகிறோம், கீழ்ப்படுகிறோம். தாப்பனே, துதிகான மையம் எல்லாவற்றும் செலுத்துகிறோம். எங்கள் ஆத்தும நேசரா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்கும் முடிவுகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.